கிருபையினாலே இந்த மாதத்தினுடைய 8வது மாதம் ஆகஸ்ட் மாதத்தினுடைய கடைசி ஓய்வு நாள். இது கடைசி ஓய்வு நாள் மட்டுமல்ல, இந்த மாதத்தினுடைய கடைசி நாளாகவும் இருப்பதற்காக நான் ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த மாதத்தை நாம் ஓய்வு நாளோடு முடிக்கத்தக்கதாக தேவன் நமக்கு கிருபை செய்ததுக்காக நம் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோமாக. இந்த நாளிலும் நாம் கர்த்தருடைய வேத சத்தியத்தை தியானிக்கும்படியாக இருக்கிறோம். மிக அற்புதமாக இந்த நாளிலே கர்த்தருடைய பிரதான கிருபையினாலே நாம் யாக்கோபின் சுதந்திரம் என்றால் என்ன, யாக்கோபின் சுதந்திரம் எதை நமக்கு சுட்டி காட்டுகிறது என்பதை நாம் இந்த நாளிலே சற்றே நாம் சிந்திக்கும்படியாக இருக்கிறோம். கர்த்தர் தாமே நம்மோடு கூட இருந்து இந்த நாளின் சத்தியத்தை நாம் விளங்கிக் கொள்ளும்படியாக தேவன் தாமே நமக்கு கிருபை செய்வாராக. ஒரு பிரசித்தி பெற்ற மகளிர் கல்லூரியிலே நம்முடைய முன்னாள் ஜனாதிபதி அவர்கள் அப்துல் கலாம் அவர்கள் சிறப்புரை ஆற்றும்படியாக அழைக்கப்பட்டிருந்தார்கள். அது ஒரு பெண்கள் கல்லூரியாக இருந்தது. அந்த பெண்கள் கல்லூரியிலே அவர்கள் சிறப்புரை ஆற்றி முடித்த போது பொதுவாக அவர்கள் மாணவர்களிடத்திலே கேள்வி கேட்க அனுமதி கொடுப்பார்கள். அந்த மாணவர்கள் கேட்கிற கேள்விகளுக்கு அவர் பதில் சொல்வார். ஆனால் அன்று சற்று வித்தியாசமாக டாக்டர் அப்துல் கலாம் அவர்கள் மாணவியரிடத்திலே ஒரு கேள்வி கேட்டார். என்ன கேள்வி கேட்டார் என்றால், இந்தியாவிலே ஒரு 5-6 உலக அழகியலுடைய பெயரை சொல்லி அவர்கள் எப்படி உலக அழகி என்கிற பட்டத்தை வென்றார்கள் என்ற கேள்வி முன்பாக வைக்கப்பட்ட போது அந்த கல்லூரியில இருந்த எல்லா மாணவர்களும் ஒவ்வொரு பதில் சொன்னார்கள். அவர்கள் மிகவும் அழகாக இருக்கிறதுனாலே அவர்கள் உலக அழகி பட்டம் கொடுக்கப்பட்டது என்று சொன்னார்கள். ஒரு சிலர் அவர்கள் அழகு மட்டுமல்ல, அவர்கள் மிகவும் அறிவாளியாக இருந்தார்கள், ஆகினாலே பட்டம் கொடுக்கப்பட்டது, உலக அழகி பட்டம் கொடுக்கப்பட்டது என்று ஒவ்வொன்றாக அவர்கள் சொல்லிக் கொண்டே இருந்தார்கள். ஒரு பெண் எப்படி உலக அழகி பட்டம் பெற முடியும் என்பதை அவர்கள் அறிந்து ஒவ்வொரு பதிலாக சொன்னார்கள். எல்லாரும் சொல்லி முடித்தது பிற்பாடு மறைந்த டாக்டர் அப்துல் கலாம் அவர்கள் சொன்னார்கள், நான் எதிர்பார்த்த பதிலை ஒருவரும் சொல்லவில்லை என்று சொன்ன போது அந்த மாணவிகளுக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. நம்ம தான் எல்லாமே சொல்லிட்டோமே, எதை நாம் சொல்லவில்லை. அப்பொழுது ஒரு மாணவி எழுந்து நின்று, நான் ஒரு பதில் சொல்ல வேண்டும் என்று விருப்பப்படுகிறேன், நீங்கள் எதுவும் மனதில் நினைத்துக் கொள்ளக்கூடாது, நான் சொல்லுகிற அந்த பதிலை நினைத்து நீங்கள் யாரும் கஷ்டப்படக்கூடாது என்று சொல்லி அந்த மாணவி எழுந்து சொன்னால், நான் அங்கே செல்லவில்லை, அதனாலே அவர்களுக்கு எல்லாருக்கும் உலக அழகி பட்டம் கொடுத்தார்கள், நான் அங்கே சென்றிருந்தால் எனக்கு கொடுத்திருப்பார்கள் என்று சொன்ன போது எல்லா மாணவிகளும் சிரித்து கைதட்டி சிரித்தார்கள். அப்பொழுது அப்துல் கலாம் அவர்கள் சொன்னார்கள், இந்த பதிலை தான் நான் எதிர்பார்த்தேன். இங்க இருக்கிற அநேகர் நீங்கள் செல்லாததினாலே அங்கே ஒருவர் தேர்வு பெற்றிருக்கிறார், பட்டம் பெற்றிருக்கிறார். ஆனால் அப்துல் கலாம் அவர்கள் சொன்னார்கள், அந்த மாணவி தைரியமாக எழுந்து தன்னிடத்தில் அந்த திறமை இருக்கிறது, தனக்கு அந்த நம்பிக்கை அந்த ஆற்றல் இருக்கிறது என்று அந்த பெண் அந்த மாணவி விசுவாசித்து நம்பிக்கையோடு டாக்டர் அப்துல் கலாம் அவரிடத்திலே அந்த பதிலை சொன்னார். இந்த பதிலை தான் நான் எதிர்பார்த்தேன் என்று அவர் சொன்னது எல்லாருக்கும் ஆச்சரியமாக இருந்தது. எனக்கு அன்பானவர்களே, யாக்கோபின் சுதந்திரம் யாக்கோபுக்கு மாத்திரம் அல்ல, இந்த நாளிலே இந்த சத்தியத்தை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் இந்த யாக்கோபின் சுதந்திரம் இருக்கிறது. அப்படியானால் இந்த யாக்கோபின் சுதந்திரம் என்றால் என்ன, அதுல என்ன அம்சங்கள் அடங்கி இருக்கிறது என்பதை குறித்து நாம் கருத்தோடு இந்த பரிசுத்தமான ஓய்வு நாளின் ஆரம்ப வேளையில் நாம் சிந்திக்க முடியாது இருக்கிறோம்.
சங்கீதம் 37வது சங்கீதத்திலே 22வது வாக்கியத்தை வாசிப்போம். அவரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் பூமியை சுதந்திரித்துக் கொள்வார்கள். கவனிங்க, இந்த வசனத்தை நீங்கள் நன்றாய் கவனிப்பீர்களானால் உங்களுக்கு மிக ஆச்சரியமான காரியம் புலப்படும். அங்கே சங்கீதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, அவரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் தேசத்தை சுதந்திரிப்பார்கள் என்று சொல்லவில்லை, அல்லது ஒரு நகரத்தை சுதந்திரிப்பார்கள் என்று சொல்லவில்லை. வேதம் சொல்லுகிறது அவர்கள் பூமியை சுதந்திரிப்பார்கள். பூமி என்றால் நாம் அறிந்திருக்கிறோம், ஆதியாம் 1வது அதிகாரம் 1வது வசனத்தில் ஆதியில் தேவன் வானத்தையும் பூமியையும், அப்படியானால் பூமி முழுவதையும் சுதந்திரிப்பார்கள் என்பதுதான் அர்த்தம். ஏதோ ஒரு தேசத்தை மட்டுமல்ல, அவரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் பூமியை சுதந்திரித்துக் கொள்வார்கள். ஆச்சரியமாக இல்லையா? எனக்கு அன்பானவர்களே, கர்த்தர் எவ்வளவு பெரிய ஆசீர்வாதத்தை நமக்கு வைத்திருக்கிறார் என்பதை நாம் கவனிக்க வேண்டும். சங்கீதம் 37வது சங்கீதத்திலே 29வது வாக்கியத்தை நாம் வாசிப்போம். நீதிமான்கள் பூமியை சுதந்திரித்துக் கொண்டு, மறுபடியும் சங்கீதத்திலே வாசிக்கிறோம், நீதிமான்கள் தேசத்தை அல்ல, ராஜ்யத்தை அல்ல, பூமியை சுதந்திரித்துக் கொண்டு என்றைக்கும் அதிலே வாசமாயிருப்பார்கள். நீங்கள் நன்றாய் கவனித்து பாருங்கள். யாக்கோபின் சுதந்திரம் என்றால் அது ஆபிரகாமின் சுதந்திரம் அல்ல, அது ஈசாக்குக்கு கொடுத்த சுதந்திரம் அல்ல. யாக்கோபுக்கென்று ஒரு பிரத்யேக சுதந்திரத்தை கர்த்தர் வைத்திருந்தார். விசேஷமான ஒரு சுதந்திரம் யாக்கோபுக்கு கொடுக்கப்பட்டிருந்தது. ஆகினால்தான் இன்றைக்கு இந்த யாக்கோபின் சுதந்திரத்தை குறித்து உங்களோடு கூட தியானிக்க வேண்டும் என்று நான் விரும்பினேன். மத்தேயு சுவிசேஷம் புதிய ஏற்பாட்டில் ஒரு வசனத்தை நாம் வாசிப்போம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மலை பிரசங்கத்திலே அவர் சொன்ன அற்புதமான அந்த வேத வாக்கியம், மத்தேயு 5வது அதிகாரம் 5வது வசனத்தை வாசிப்போம். சாந்த குணமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், சாந்த குணமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் பூமியை சுதந்திரித்துக் கொள்வார்கள். அவர்கள் பூமியை சுதந்திரித்துக் கொள்வார்கள். நாம் இருக்கக்கூடிய பகுதியை மட்டுமல்ல, இந்த இந்தியா நாட்டை அல்லது தேசத்தை மட்டுமல்ல, பூமியை அவர் படைத்து சிருஷ்டித்து உண்டு பண்ணி ஆதாம் ஏவாளுடைய கரத்திலே ஆண்டவர் கொடுத்தாரு. அந்த பூமியை சாந்த குணமுள்ளவர்கள் சுதந்திரித்துக் கொள்வார்கள். எனக்கு அன்பானவர்களே, எனக்கு மிகவும் ஆச்சரியமாக இருக்கிறது. சங்கீதம் 37வது சங்கீதத்திலே 34வது வசனத்தை பாருங்கள். நீ கர்த்தருக்கு காத்திருந்து அவருடைய வழியை கைக்கொள், அப்பொழுது நீ பூமியை சுதந்திரித்துக் கொள்வாய். நாம் பூமியை சுதந்திரித்துக் கொள்ள வேண்டுமானால் நீ கர்த்தருக்கு காத்திருக்க வேண்டும், அவருடைய வழியை கை கொள்ள வேண்டும். அப்பொழுது நீ பூமியை சுதந்திரித்துக் கொள்வதற்கு அவர் உன்னை உயர்த்துவார். துன்மார்க்கர் அறுப்புண்டு போவதை நீ காண்பாய். துன்மார்க்கர்கள் அறுப்புண்டு போவதை நீ காண்பாய். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள், அவருடைய வழியை கை கொள்ளுகிறவர்கள் பூமியை சுதந்திரித்துக் கொள்வார்கள். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய தேவன் ஏதோ ஒரு பட்டணத்தை அல்ல, ஒரு தேசத்தை அல்ல, இந்த உலகம் முழுவதையும், பூமியை முழுவதையும் சுதந்திரித்துக் கொள்ளும்படியான பாக்கியத்தை அவர் நமக்கு கொடுக்கிறார் என்றால் சற்று யோசித்து பாருங்கள், நாம் எத்தனை விசேஷமானவர்கள். ஒருவேளை நீங்க நினைக்கலாம், எனக்கு இந்த பட்டணத்திலே ஒரு வீடு கூட இல்லாமல் இருக்கிறது. ஆனால் கர்த்தர் சொல்லுகிறார், நீதிமான் பூமியை சுதந்திரித்துக் கொள்வார். ஆச்சரியமாக இல்லையா? இப்பொழுது யாக்கோபுக்கு ஆண்டவர் கொடுத்த வாக்குத்தத்தம் உள்ள ஆசீர்வாதம், யாக்கோபின் சுதந்திரம். யாக்கோபு தன்னுடைய வீட்டை விட்டு அவன் அனுப்பப்பட்ட போது தன் சகோதரனை ஏமாற்றினான், தகப்பனை ஏமாற்றி ஆசீர்வாதத்தையும் வாங்கி கொண்டான், சுதந்திரத்தையும் வாங்கி கொண்டான், சிரேஷ்ட புத்திர பாகத்தையும் அவன் வாங்கி கொண்டு இப்பொழுது எனக்கு அன்பானவர்களே, அவன் கானான் தேசத்தை விட்டு அவன் ஓடுகிறான்.
நீங்க நன்றாய் கவனிக்க வேண்டும். ஆபிரகாமின் சுதந்திரம் என்னவென்றால், ஆபிரகாம் ஒரு கல்தேயருடைய பட்டணத்தில் இருந்து, பாபிலோன்ல இருந்து ஆண்டவர் நான் காண்பிக்கும் தேசத்துக்கு போ. அந்த தேசம் கானான் தேசமாக இருந்தது. ஆபிரகாம் பாபிலோன்ல இருந்து கானான் தேசத்துக்கு குடிபுகுந்தவன். ஆனால் யாக்கோபின் சுதந்திரம் என்னவென்றால், அவன் கானான் தேசத்தில் இருந்து ஓட வேண்டிய ஒரு சூழ்நிலை. கானான் தேசத்தை விட்டு அவன் இன்னொரு தேசத்திற்கு போகிறான். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, யாக்கோபின் சுதந்திரம் மிக பிரத்யேகமான சுதந்திரம். அது ஆபிரகாமுக்கு கொடுக்கப்படவில்லை, அது ஈசாக்குக்கு கொடுக்கப்படவில்லை, யாக்கோபுக்கு மாத்திரமே கொடுக்கப்பட்டது. இப்பொழுது நாம் ஆண்டவர் யாக்கோபு தன்னுடைய தேசத்தையும் தன்னுடைய குடும்பத்தையும் வீட்டையும் ஆஸ்தியையும் எல்லாவற்றையும் விட்டுவிட்டு அவன் புற தேசத்திற்கு ஓடின போது, எனக்கு அன்பானவர்களே, ஒரு இடத்துல வந்து அவன் அந்த ராத்திரி வேளையில ஒரு கல்லை வைத்து அவன் படுத்து உறங்கினான். அப்படி அவன் அந்த இடத்துல தனிமையாக, வனாந்தரமான இடம், அந்த இடத்துல ஒரு கல்லை வைத்து அவன் தலை சாய்ந்து படுத்த பொழுது ஆண்டவர் தரிசனமாகி யாக்கோபுக்கு சொன்ன வாக்குத்தத்தம், சுதந்திரம் எப்படிப்பட்டது என்பதை நீங்கள் கவனித்து பாருங்கள். அது ஒரு தேசத்திற்குரிய வாக்குத்தத்தம் சுதந்திரம் அல்ல, அல்லது ஒரு ராஜ்யத்திற்குரிய சுதந்திரம் அல்ல. இந்த பூமி முழுவதையும் ஆண்டவர் யாக்கோபுக்கு கொடுப்பதாக சொல்லுகிற சுதந்திரம். அதுதான் யாக்கோபினுடைய சுதந்திரம். ஆதியாகமம் 28வது அதிகாரம் 13வது வசனத்தை நாம் வாசிப்போம். அதற்கு மேலாக கர்த்தர் நின்று நான் உன் தகப்பனாகிய ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனுமாகிய கர்த்தர் நீ படுத்திருக்கிற பூமியை, எனக்கு பிரியமான தேவ பிள்ளைகளே, நீ படுத்திருக்கிற தேசம் என்று சொல்லவில்லை, நீ படுத்திருக்கிற ராஜ்யம் என்று சொல்லவில்லை, அல்லது நீ படுத்திருக்கிற பட்டணம் என்று சொல்லவில்லை. நீ படுத்திருக்கிற பூமியை உனக்கும் உன் சந்ததிக்கும் தருவேன். பூமியை கொடுப்பதுதான் ஆபிரகாமுக்கு கொடுக்கப்பட்ட சுதந்திரம் அல்ல, ஈசாக்கு கொடுக்கப்பட்ட சுதந்திரம் அல்ல, யாக்கோபுக்கு கொடுக்கப்பட்ட சுதந்திரம். நீ படுத்திருக்கிற பூமியை உனக்கும் உன் சந்ததிக்கும் கொடுப்பேன். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஆச்சரியமாக இருக்கிறது. இப்பொழுது ஏசாயா 58வது அதிகாரத்திலே 13வது வசனத்தை நாம் வாசிப்போம். என் பரிசுத்த நாளாகிய ஓய்வு நாளிலே உனக்கு இஷ்டமானதை செய்யாதபடி கவனிக்க வேண்டிய அன்பானவர்களே, இந்த யாக்கோபினுடைய சுதந்திரத்தை ஆண்டவர் எதில வைத்திருக்கிறார் என்று சொன்னால், 10 கட்டளைகளிலே ஆண்டவர் தம்முடைய சொந்த விரலினால் எழுதி கொடுத்த அந்த 10 கட்டளைகளிலே நடுவில இருக்கிற, அல்லது 4வது கட்டளையாக இருக்கிற ஓய்வு நாள் கட்டளையிலே அவர் யாக்கோபின் சுதந்திரத்தை வைத்திருக்கிறார். இது தேசத்திற்கு சுதந்திரம் அல்ல, இது ஒரு ராஜ்யத்திற்கு சுதந்திரம் அல்ல, பூமி அனைத்திற்கும் இருக்கிற சுதந்திரத்தை ஆண்டவர் எந்த கட்டளையில வைத்திருக்கிறார் என்று சொன்னார், பரிசுத்த ஓய்வு நாள்ல வைத்திருக்கிறார். வாசியுங்கள். என் பரிசுத்த ஓய்வு நாள்ல உனக்கு இஷ்டமானதை செய்யாதபடி உன் காலை விலக்கி உன் வழிகளின்படி நடவாமலோ உனக்கு இஷ்டமானதை செய்யாமலோ உன் சொந்த பேச்சை பேசாமலும் இருந்து, பரிசுத்தமான ஓய்வு நாளிலே உன் சொந்த பேச்சை பேசாமலும் இருந்து, ஓய்வு நாளை மனமகிழ்ச்சி நாள் என்றும் பரிசுத்த நாளை மகிமையுள்ள நாள் என்றும் சொல்லி, கர்த்தருடைய பரிசுத்த நாளை மகிமை உள்ள நாள் என்று சொல்லி அதை மகிமையா எண்ணுவாயானால் அப்பொழுது கர்த்தரில் மனமகிழ்ச்சியாய் இருப்பாய். பூமியின் உயர்ந்த இடங்களில் உன்னை ஏறி இருக்கும்படி பண்ணி தகப்பனாகிய யாக்கோபுடைய சுதந்திரத்தால் உன்னை போஷிப்பேன். தேசத்தினுடைய உயர்ந்த இடத்தில் அல்ல,
ஒரு ராஜ்யத்தினுடைய உயர்ந்த இடத்தில் அல்ல. பரிசுத்த வேதம் மிக தெளிவாய் சொல்லுகிறது, பூமியின் உயர்ந்த இடங்களில் உன்னை ஏறெடுக்கும்படி பண்ணி உன் தகப்பனாகிய யாக்கோபினுடைய சுதந்திரத்தால் உன்னை போஷிப்பேன். கர்த்தருடைய வாய் இதை சொல்லிட்டு. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இன்னைக்கு இந்த மாலை வேளையில யாக்கோபின் சுதந்திரம் ஏதோ ஒரு தேசத்தின் சுதந்திரம் அல்ல. இந்தியா, ஆப்பிரிக்கா, அமெரிக்கா அல்லது ஐரோப்பா இப்படிப்பட்ட தேசத்தின் சுதந்திரம் அல்ல. யாக்கோபின் சுதந்திரம் என்னவென்றால், இந்த பூமி அனைத்தையும் ஆண்டவர் யாக்கோபுக்கு சொந்தமாக, யாக்கோபின் சந்ததிக்கு சொந்தமாக. அதனாலதான் யாக்கோபை ஆண்டவர் எங்கே அனுப்புறார் என்று சொன்னார், தன் சொந்த ஆண்டவர் கொடுக்க வேண்டும் என்று சொன்ன அந்த சொந்த தேசமாகிய கானான் தேசம், ஆண்டவர் வாக்கு பண்ணின அந்த கானான் தேசத்தில் இருந்து யாக்கோபை பூமி அனைத்தையும் சுதந்திரத்துக் கொள்ளும்படியாக வீட்டை விட்டு ஆண்டவர் அனுப்புகிறார். இது எதிர்ச்சியா நடக்கவில்லை பிரியமானவர்களே, இது எதிர்ச்சியா நடக்கவில்லை. கர்த்தருடைய அனாதி தீர்மானம். யாக்கோபு அந்த கானான் தேசத்தை மட்டுமல்ல, இஸ்ரவேல் தேசத்தை மட்டுமல்ல, இந்தியா தேசத்தை மட்டுமல்ல, ஆப்பிரிக்கா தேசத்தை மட்டுமல்ல, நீ உலகம் அனைத்தையும், பூமி முழுவதையும் நீ சுதந்திரித்துக் கொள்ள வேண்டும். பூமி முழுவதையும் இந்த ஓய்வு நாளை கட்டளையானது எல்லா இடத்திலும் சொல்லப்பட வேண்டும். பூமி முழுவதும் ஆண்டவருடைய பிள்ளைகள் இந்த ஓய்வு நாளை பரிசுத்த நாளாக ஆசரிக்க வேண்டும். இந்த ஓய்வு நாள்ல சொந்த பேச்சை பேசாமல் ஓய்வு நாளை மனமகிழ்ச்சி நாள் என்றும் அவர்கள் அனுசரிக்க வேண்டும் என்று யாக்கோபை அவனுடைய சொந்த தேசத்தில் இருந்து பூமி அனைத்தும் உள்ள ஜனங்களுக்கு சொல்ல வேண்டும் என்று அனுப்பினார். யாக்கோபின் சுதந்திரம் மிக ஆச்சரியமான சுதந்திரம். இப்ப பாருங்க, ஆபிரகாமுக்கு எப்படிப்பட்ட ஆசீர்வாதம், சுதந்திரம். ஆதியாகமம் 12:1 வாசிப்போம். கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி, நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பனுடைய வீட்டையும் விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ. ஆபிரகாமுக்கு கொடுத்தது ஒரு தேசம், ஆனால் யாக்கோபுக்கு கொடுத்தது பூமி அனைத்தையும் உனக்கு உன் சந்ததிக்கு கொடுப்பேன். எவ்வளவு பெரிய வாக்குத்தத்தம், எவ்வளவு பெரிய ஆசீர்வாதங்க. இன்னைக்கு எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த ஓய்வு நாள் சத்தியத்தை அறிவிக்கிற பிள்ளைகள் பூமி முழுவதிலும் இருக்க வேண்டும். அதுதான் யாக்கோபுடைய சுதந்திரம். இந்த ஓய்வு நாளை கடைபிடிக்கிற ஜனம் ஏதோ ஒரு தேசத்தில் மட்டுமல்ல, ஏதோ ஒரு ராஜ்யத்தில் மட்டுமல்ல, ஏதோ ஒரு பட்டணத்தில் மட்டுமல்ல, இந்த ஓய்வு நாளுடைய சத்தியமானது, இந்த பரிசுத்த ஓய்வு நாளை ஆசரிக்கிற ஒரு கூட்டமானது உலகம் முழுவதிலும் இருக்க வேண்டும். பூமி அனைத்திலும் இருக்க வேண்டும். அன்பானவர்களே, ரொம்ப ஆச்சரியமான காரியங்களை இந்த நாளில் நாம் சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம். ஆதியாகமம் 12வது அதிகாரம் 7வது வசனத்தை வாசிப்போம். கர்த்தர் ஆபிரகாமுக்கு தரிசனமாகி, கர்த்தர் ஆபிரகாமுக்கு எப்படி யாக்கோபுக்கு தரிசனமானாரோ அப்படியே ஆபிரகாமுக்கு தரிசனமாகி, உன் சந்ததிக்கு இந்த தேசத்தை கொடுப்பேன், உன் சந்ததிக்கு இந்த பூமியை கொடுப்பேன் என்று சொல்லவில்லை. ஆபிரகாமுக்கு சொன்னார், உன் சந்ததிக்கு இந்த தேசத்தை கொடுப்பேன் என்றால், அப்பொழுது தனக்கு தரிசனமான கர்த்தருக்கு அங்கே ஒரு பலிபீடத்தை கட்டினார். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஆபிரகாமுக்கு தேசத்தை தான் கொடுத்தார், ஆனால் யாக்கோபுக்கு பூமி முழுவதையும் கொடுக்கிறார். எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே. இப்பொழுது அப்போஸ்தலர் 1வது அதிகாரத்திலே 8வது வசனத்திலே ஆண்டவராகிய தேவன் பரிசுத்த ஆவியானவர் நம்மிடத்தில் வரும்போது நாம் எங்கெல்லாம் சாட்சியாக இருக்க போகிறோம் என்று வேதம் சொல்லுகிறது. நமக்கு இப்பொழுதுதான் புரிகிறது, ஆண்டவரே எவ்வளவு ஆச்சரியமான தேவன் நீர். ஆபிரகாமின் தேவன் மாத்திரமல்ல, நீ ஈசாக்கின் தேவன் மாத்திரமல்ல, நீர் யாக்கோபின் தேவனாக இருக்கிறீர். யாக்கோபு இந்த பூமி அனைத்தையும் யாக்கோபு கொடுக்கிறார். இப்பொழுது வாசியுங்கள் அப்போஸ்தலர் 1வது அதிகாரம் 8வது வசனம். பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்பொழுது, பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலன் அடைந்து எருசலேமிலும் யூதேயா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தமும், இதுதாங்க யாக்கோபுடைய சுதந்திரம். பூமியின் கடைசி பரியந்தமும் எனக்கு சாட்சிகளாய் இருக்கிறது. என்ன சாட்சி? ஓய்வு நாளை குறித்த சாட்சி, மனமகிழ்ச்சி நாளை குறித்த சாட்சி, ஆசீர்வதிக்கப்பட்ட நாளை குறித்த சாட்சி. இந்த ஓய்வு நாள் சாட்சியானது ஏதோ ஒரு தேசத்தில் மட்டுமல்ல, எனக்கு அன்பானவர்களே, பூமியின் கடைசி பரியந்தமோ என்னுடைய பரிசுத்தமான ஓய்வு நாளை ஆசரிக்கிற ஒரு சாட்சி உள்ள அநேக பிள்ளைகளை ஆண்டவர் ஏற்படுத்த வேண்டும். இதுதாங்க நம்முடைய திருச்சபையினுடைய நோக்கம். இதுதான் கர்த்தருடைய அனாதி தீர்மானம். இதுதான் யாக்கோபினுடைய சுதந்திரம். பூமியின் கடைசி பரியந்தமோ, பூமியின் எல்லை வரைக்கும் ஆண்டவருடைய
நாமம் மகிமைப்பட வேண்டும். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இப்பொழுது நீங்கள் கவனித்து பாருங்கள். ஆபிரகாமுக்கு ஆண்டவர் சொன்னாரு, நீ எகிப்துக்கு போக கூடாதுன்னு சொல்றாரு. ஈசாக்குக்கும் ஆண்டவர் சொல்றாரு, நீ எகிப்துக்கு போக வேண்டாம்னு சொல்றாரு. ஆனா யாக்கோபுக்கு மட்டும் என்ன சொல்றாரு தெரியுமா? நீ எகிப்துக்கு போன்னு சொல்றாரு. எனக்கு ரொம்ப ஆச்சரியம். ஏன் அப்படின்னா, நீ போகிற இடத்திலெல்லாம் நான் உன் கூட இருப்பேன். நீ எங்க போனாலும் ஆண்டவர், அந்த தேவன் உன்னோடு கூட இருந்து உன்னை ஆசீர்வதிக்கிற தேவனாக இருக்கிறார். ஆபிரகாமுக்கு தேசத்தின் ஆசீர்வாதம், ஈசாக்குக்கு அவன் குடியிருக்கிற இடத்துல ஆசீர்வாதம். ஆனா யாக்கோபுக்கு மாத்திரம் அவன் வீட்டை விட்டு ஓடினாலும் சரி, அவன் தேசத்தை விட்டு ஓடினாலும் சரி, கர்த்தர் அவனோடு கூட இருந்து அவனை ஆசீர்வதித்து அவனுக்கு இந்த பூமியினுடைய ஆசீர்வாதத்தை கொடுக்கிறாருங்க. ஆதியாகமம் 26:1 வாசிப்போம். ஆபிரகாமின் நாட்களில் உண்டான பஞ்சத்தை அல்லாமல் பின்னும் ஒரு பஞ்சம் தேசத்தில் உண்டாயிற்று. பஞ்சம் ஒரு தேசத்தில் உண்டாயிற்று. அப்பொழுது ஈசாக்கு பெலிஸ்தருக்கு ராஜாவாகிய அபிமெலேக்கினிடத்தில் கேராருக்கு போனான். கர்த்தர் அவனுக்கு தரிசனமாகி எகிப்துக்கு போகாமல் நான் உனக்கு சொல்லும் தேசத்தில் குடியிரு. எகிப்துக்கு போகாதேன்னு சொல்றாரு. ஆனா யாக்கோபுக்கு என்ன சொன்னார் பாருங்க. ஆதியாகமம் 46. அப்பொழுது அவர், நான் தேவன், நான் உன் தகப்பனுடைய தேவன், நான் உன் தகப்பன் தேவன். நீ எகிப்து தேசத்துக்கு போக பயப்பட வேண்டாம். எகிப்து தேசத்துக்கு போக இவன் பயப்படுறான். என்ன இவனுக்கு தெரியும், அப்பா அவன் போக கூடாதுன்னு சொல்லிட்டாரு. எனக்கு தாத்தா ஆபிரகாம நீ போகாத, எகிப்துக்கு போகாத சொல்றாரு. ஆனா யாக்கோபுக்கு சொல்றாரு, நீ போக என்ன செய்ய வேண்டாம், பயப்படாத. பூமி அனைத்தையும் கையில கொடுக்கிற, பூமியில் வம்சம் எல்லாம் உன்னால் ஆசீர்வதிக்கப்பட போகிறது. ஏதோ ஒரு தேசம் மட்டுமல்ல, ஏதோ ஒரு இடம் மட்டுமல்ல, பூமி அனைத்தையும் நீ ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு மகனாக இருக்க வேண்டும். பூமி அனைத்தும் உனக்கு கொடுக்கிறேன். எவ்வளவு பெரிய பாக்கியங்க இந்த யாக்கோபுக்கு. நீ எகிப்து தேசத்துக்கு போக பயப்பட வேண்டாம், அங்கே உன்னை பெரிய ஜாதியாக்குவேன். அங்கதான் உன்னை பெரிய ஜாதியாக்குவேன். எங்க? புறஜாதி தேசத்துல, கானான் தேசத்துல இல்லைங்க, அது ஆபிரகாமுக்கு. ஆனால் யாக்கோபின் சுதந்திரத்தால் உன்னை போஷிப்பேன் என்று சொன்னால் என்ன அர்த்தம்னா, பூமி அனைத்தையும் உனக்கு கொடுப்பேன். நீ எந்த தேசத்துல போயிருந்தாலும் அந்த தேசத்துல நீ ஆசீர்வாதமாக இருப்பா. அந்த தேசத்துல உன்னை பெரிய ஜாதியாக்குவேன், உன்னை உயர்த்துவேன், உன்னை மேன்மைப்படுத்துவேன். இதுதாங்க யாக்கோபுடைய சுதந்திரம். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, முதலாவதாக நல்ல கவனிங்க. யாக்கோபு வீட்டை விட்டு ஓடி அவன் லூஸ் என்கிற ஒரு இடத்துக்கு வந்த போது அந்த இடத்துல அவன் படுத்துக் கொள்கிறான். அப்பொழுது ஒரு தரிசனம். என்ன தரிசனம்? ஒரு ஏணி. அந்த ஏணி எங்க இருந்து ஆரம்பிக்குது? பூமியிலிருந்து ஆரம்பிக்குது. நல்லா கவனிக்கிற பிள்ளைகளை, அந்த ஏணி பூமியில வைக்கப்பட்டிருக்கிறது. அது வான பரியந்தமும் இருக்கிறது. அந்த ஏணியில தேவதூதர்கள் இறங்கியும் ஏறியும் இல்ல, ஏறியும் இறங்கியும் இருக்கிறார்கள். எனக்கு பரிசுத்த வேதாகமத்துல மிக அற்புதமான காட்சி என்னன்னா, தேவதூதர்கள் மேல இருந்தாலும் கீழே வரணும். இங்க வேதம் சொல்லுகிறது, அவர்கள் கீழே இருந்து மேல ஏறுறவர்களும் மேல இருந்து கீழே இறங்குறவர்களுமா இருக்கிறார்கள். சரி, இரண்டாவது ஆண்டவர் சொல்ற, நீ படுத்திருக்கிற பூமியை உனக்கு தருவேன். நீ படுத்திருக்கிற பூமியை உனக்கு தருவேன். சந்ததி, உன் சந்ததி பூமியின் தூளை போல இருக்கும். தூள் என்ன? இந்த பூமியில் இருக்கிற எல்லா மண்ணையும் நீங்க சேர்த்தீங்கன்னா, நல்லா கவனிக்கணும், பூமியில் இருக்கிற எல்லா மண்ணையும் நீங்க கூட்டினீங்கன்னா அது எவ்வளவு திரளா இருக்குமோ அது போல உன் சந்ததி தூளை போல இருக்கும். எப்படி? பூமியின் தூளை போல இருக்கும். உன் சந்ததி, உன் வம்சம், பூமியின் உன் வம்சம் எல்லாம் ஆசீர்வதிக்கப்படும். நீ போகும் இடமெல்லாம் உன் கூட இருப்ப. நீ பூமியில எந்த இடத்துக்கு போனாலும் உன் கூட இருப்ப. நீ இந்த பூமியில் உள்ள எல்லா மக்களுக்கும் ஆசீர்வாதமா இருப்பாய். எனக்கு அன்பான தேவன், இதுதான் யாக்கோபுக்கு கர்த்தர் கொடுத்த சுதந்திரம், யாக்கோபு கர்த்தர் கொடுத்த ஆசீர்வாதம். இப்பொழுது எனக்கு அன்பானவர்களே, முதலாவதாக பூமியிலிருந்து ஒரு ஏணி பரலோகத்திற்கு எட்டுகிறது. அது அதிலே தூதர்கள் ஏறியும் இறங்கியும் இருக்கிறார். ஆதியாகமம் 28:12 வாசிப்போம்.
அங்கே அவன் ஒரு சொப்பனம் கண்டான். அங்கே அவன் ஒரு சொப்பனம் கண்டான். இதோ ஒரு ஏணி பூமியிலே வைக்கப்பட்டிருந்தது. நல்லா கவனிக்க பிரியமானவர்களே, எத்தனை முறை இந்த தரிசனத்துல பூமி என்கிற வார்த்தை வருகிறது என்று நீங்கள் குறித்து வைத்துக் கொள்ளுங்கள். ஆச்சரியமாக இருக்கிறது. எந்த தேசத்தையும் குறிக்கல, எந்த நாட்டையும் குறிக்கல. இந்த வாக்குத்தத்தம் எல்லாம், யாக்கோபுடைய வாக்குத்தத்தம் எல்லாம் பூமிக்குரிய வாக்குத்தத்தம். இதோ ஒரு ஏணி பூமியில வைக்கப்பட்டிருந்தது, தேசத்துல வைக்கப்படவில்லை, பூமியில வைக்கப்பட்டிருந்தது. அதன் நுனி வானத்தை எட்டி இருந்தது. அது நுனி வானத்தை எட்டி இருந்தது. தேவதூதர்கள் ஏறுகிறவர்களும் இறங்குகிறவர்களுமாய் இருந்தார்கள். இப்போ தேவதூதர்கள் அந்த படியில, அந்த ஏணியில மேல ஏறுறாங்க, கீழே இறங்குறாங்க. அப்போ ஒரு வேத வல்லுநர் என்ன சொல்றாரு அப்படின்னா, நல்லா கவனிக்கணும். யாக்கோபு கானான் தேசத்திலிருந்து இன்னொரு தேசத்துக்கு போறான். அப்போ கானான் தேசத்தை கடந்த போது அவன் லூஸ் என்கிற இடத்துல படுக்கையை போடுறான். இப்ப அவர் என்ன சொல்றாங்கன்னா, வேதம் என்ன சொல்றாங்கன்னா, கானான் தேசத்துல உள்ள தூதர்கள் வேலை முடிச்சிட்டு மேல போறாங்களா, அவன் அடுத்த தேசத்துல கால் வச்சதுனால அடுத்த தேசத்திற்குரிய தூதர்கள், பாதுகாக்கும் தூதர்கள் இறங்கி வருகிறார்களா? நல்ல கவனிங்க. எப்படி ஒரு தேசத்திற்கு ஒரு கடவுள் இருக்கிறாரோ இந்த உலகத்தில் வச்சிருக்காங்கல்ல, ஒவ்வொரு தேசத்துக்கும் ஒரு கடவுள் இருக்கிறார், ரொம்ப பிரசித்தமான கடவுள். நம்முடைய ஆண்டவர் ஒவ்வொரு தேசத்திற்கும், ஆண்டவர் ஒவ்வொருவருக்கும் தேவதூதனை கொடுத்திருக்கிறார். அப்போ அந்த வேதமன்னர் சொல்றது எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்கு. என்ன சொல்றாருன்னா, யாக்கோபு தன்னுடைய தேசத்தை விட்டு வேற தேசத்துக்கு அடி எடுத்து வைச்ச உடனே இந்த தேசத்துல பணி செய்த, உதவி செய்த, அல்லது இந்த தேசத்தின் ஜனங்களை பாதுகாத்த தூதர்கள் ஏறிக்கொண்டிருக்கிறார்கள். அடுத்த தேசத்தில் அவன் பிரவேசித்ததுனால அந்த தேசத்துக்குரிய தேவ தூதர்கள் இறங்கி வருகிறார்கள். என்னைக்காவது இந்த வழக்கத்தை நம்ம கேட்டிருக்கிறோமா? நல்ல கவனிங்க எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நீங்க எந்த தேசத்துல இருந்தாலும், நீங்க எந்த தேசத்துக்கு போனாலும், அங்கே ஆண்டவர் தம்முடைய தூதர்களை அனுப்பி உங்களை பாதுகாக்கிற தேவன் என்பதை சுட்டி காட்டுவதற்காக யாக்கோபுக்கு கொடுத்த தரிசனம் மிக மிக ஆச்சரியமான தரிசனம். அந்த ஏணி தரிசனம் எனக்கு அன்பானவர்களே, அந்த ஏணி பூமியில வைக்கப்பட்டிருந்தது. ஏனென்றால் இந்த பூமியை தான் உனக்கு கொடுக்கிற கர்த்தர் வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கிறாரு. இந்த பூமியில உன்னுடைய ஜனம் பலத்து இருக்கும் என்று சொல்றாரு. இந்த பூமியை உனக்கு சுதந்திரமா கொடுக்கிறேன்னு சொல்றாரு. அதனால இந்த பூமியில இருந்துதான் அந்த ஏணி வானத்துக்கு எற்ற அளவுக்கு அதுல தூதர்கள் தன்னுடைய பணியை செய்து கொண்டிருக்கிறார். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் வேதத்துல வாசிக்கிறோம், மிக அற்புதமாக ஆபிரகாமுக்கு கிடைக்காத தரிசனம், இந்த ஏணி தரிசனம் ஆபிரகாமுக்கு கிடைக்கல. ஏன்னா அவன் தேசத்துலதான் இருக்கணும். இந்த தரிசனம் ஈசாக்கு கிடைக்கல. ஏன்னா ஈசாக்கு கானான் தேசத்துல குடியேறினான். ஆனால் யாக்கோபுக்கு இந்த ஏணி தரிசனம் கிடைச்சது காரணம் என்னன்னா, நீ தேசத்தை விட்டு தேசம் போனாலும், நீ நாடை விட்டு நாடு போனாலும், உனக்குரிய தேவ தூதர்கள் இறங்கி உனக்கு உதவி செய்ய வல்லவர்களாயிருக்கிறார்கள். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவர் எத்தனை மேன்மை, எத்தனை ஆசீர்வாதம், எத்தனை அற்புதமான தரிசனம் இந்த யாக்கோபுக்கு கிடைத்தது. ஏன்னா இந்த யாக்கோபு தான் தேசத்தை விட்டு தேசம் போகிறவன், ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்த முடியாது. இன்றைக்கு எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய திருச்சபையின் நோக்கம் என்ன? எல்லா தேசங்களும் ஆண்டவரை அறிய வேண்டும். எல்லா தேசமும் ஓய்வு நாளை கடைபிடிக்க வேண்டும். எல்லா தேசமும் ஓய்வு நாள் சத்தியத்தை அறிந்திருக்க வேண்டும். எல்லா தேசமும் முத்துதை அறிய வேண்டும். இப்பொழுது எனக்கு அன்பானவர்களே, வெளிப்படுத்த 14வது அதிகாரத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். வெளிப்படுத்த 14வது அதிகாரத்திலே 3 தூதனுடைய தூதுல முதல் தூது என்ன? நல்ல கவனிங்க, எனக்கு அன்பான நல்ல கவனித்து பாருங்கள். வெளிப்படுத்த 14வது அதிகாரம் 6வது வசனத்தை வாசிப்போம். பின்பு வேறொரு தூதன் வானத்தின் மத்தியிலே பறக்க கண்டேன். அவன் பூமியில் வாசம் பண்ணுகிற சகல ஜாதிகளுக்கும், கோத்திரத்தாருக்கும், பாஷைக்காரருக்கும், ஜனக்கூட்டத்தாருக்கும் அறிவிக்கத்தக்கதாக நித்திய சுவிசேஷத்தை உடையவனாயிருந்து, யாக்கோபினுடைய சுதந்திரம் அவன் பூமி முழுவதிலும் வாசம் பண்ணுகிற சகல ஜாதிகளுக்கும்
கோத்திரத்தாருக்கும் பாசைக்காரருக்கும் ஜனக்கூட்டத்தாருக்கும் அறிவிக்க வேண்டும் என்கிற ஒரு நித்திய சுவிசேஷம் இருக்கிறது. அந்த சுவிசேஷம் என்ன? வெளிப்படுத்தல் 14வது அதிகாரம் 7வது வசனத்தை வாசிப்போம். மிகுந்த சத்தம் தேவனுக்கு பயந்து மகிமைப்படுத்துங்கள். எல்லா பூமியில் உள்ள எல்லா தேசங்களுக்கும், பூமியில் உள்ள எல்லா பட்டணங்களுக்கும், பூமியில் உள்ள எல்லா ராஜ்யங்களுக்கும் சொல்ல வேண்டிய சத்தியம் என்னவென்றால், முதல் தூது என்னவென்றால், பரிசுத்த வேதம் சொல்லுகிறது, தேவனுக்கு பயந்து அவரை மகிமைப்படுத்துங்கள். அவர் நியாய தீர்ப்பு கொடுக்கும் வேலை வந்தது. வானத்தையும் பூமியையும் சமுதிரத்தையும் நீரூற்றுகளை உண்டாக்கினவரே தொழுது கொள்ளுங்கள் என்று கூறினார். தேவனுடைய பிள்ளைகளே, அந்த ஓய்வு நாள் சத்தியத்தை சொல்லணுங்கிறது தான் முதல் தூதனுடைய தூது. என்ன சொல்றாரு? வானத்தையும் பூமியையும் சமுத்திரத்தையும் நீரூற்றுக்களையும் உண்டாக்கினவரையே தொழுது கொள்ளுங்கள். ஏனால் இந்த ஓய்வு நாள் மகத்துவம் இன்னைக்கு ஆண்டவருடைய பிள்ளைகள் அறிந்திருக்க வேண்டும். இந்த ஓய்வு நாள் மகத்துவம் பூமியில் உள்ள எல்லா ஜனங்களும் அறிந்ததுக்கு பிற்பாடுதான் அவருடைய வருகை இருக்க போறது. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, யாருமே சொல்லக்கூடாது எனக்கு இந்த ஓய்வு நாளை பத்தி தெரியல, யாருமே சொல்லல, இந்த 7ஆம் நாள் பரிசுத்த ஓய்வு நாள் எங்களுக்கு யாருமே சொல்லிக் கொடுக்கலன்னு யாரும் சொல்லிடக்கூடாது. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, பூமியில உள்ள எல்லா தேசமும், எல்லா ராஜ்யமும், எல்லா கிராமங்களும், எல்லா பட்டணங்களும் எதை அறிய வேண்டும் என்று சொன்னார்? வானத்தையும் பூமியும் சமுத்திரத்தின் நீரூற்றுகளையும் உண்டாக்கினவரையே தொழுது கொள்ள வேண்டும். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இதுதான் யாக்கோபினுடைய சுதந்திரம். அந்த யாக்கோபுடைய சுதந்திரம் 4வது கட்டளை, ஓய்வு நாள் கட்டளையிலே தான் இருக்கிறது என்பதை பரிசுத்த வேதாகமம் மிக தெளிவாக நமக்கு சொல்லுகிறது. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, எனக்கு இன்னும் அதிகமாக சொல்ல வேண்டியது இருக்கிறது. ஏனென்றால் இப்பொழுதுதான் ஒரே ஒரு காரியத்தை சொல்லியிருக்கிறேன். ஏனிய மட்டும்தான் பூமியில் வைக்கப்பட்டதுன்னு சொல்லியிருக்கிறேன். ஒரு தேசத்தை விட்டு இன்னொரு தேசத்திற்கு ஆண்டவருடைய பிள்ளைகள் போகும்போது கர்த்தர் அந்த தேசத்துக்கு நீங்க பிரவேசி, அந்த தேசத்தினுடைய தேவதூர்களை அனுப்பி உங்களை பாதுகாக்கிறவன், உங்களை பராமரிக்கிறவன், உங்களை போஷிக்கிறவன், உங்களை நடத்துகிறவன் என்பதுதான் அந்த ஏனியில இருக்கிற ஒரு அற்புதமான காட்சியாக இருக்கிறது. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இப்பொழுது ஆண்டவருடைய வேதம் என்ன சொல்கிறது என்பதை கவனிங்கள். யோவான் 1வது அதிகாரம் 50வது வசனத்தை நாம் வாசிப்போம். இப்பொழுது புதிய பாட்டிலே இதை போல ஒரு ஒத்த சம்பவத்தை நாம் வாசிக்க முடிகிறது. யாக்கோபுக்கு கொடுக்கப்பட்ட அந்த காட்சி, அந்த தரிசனம், அந்த வாக்குத்தத்தம் அல்லது யாக்கோபின் சுதந்திரம் புதிய பாட்டில இன்னொரு மனுஷனுக்கு கொடுக்கப்பட்டது. யார் என்று வாசியுங்கள். யோவான் 1வது அதிகாரம் 50வது வசனம். இயேசு யாருக்கு பிரதியுத்தரமாக? நாத்தான்வேல் என்கிற ஒரு மனுஷனுக்கு பிரதியுத்தரமாக. அவன் நாத்தான்வேல் ஆண்டவருடைய சீடனாக மாறுகிறார். இந்த நாத்தான்வேல் என்ன செய்கிறார் என்பதை பாருங்கள். யோவான் 1:50 இயேசு நாத்தான்வேலுக்கு பிரதி உத்தரமாக, அத்திமரத்தின் கீழே உன்னை கண்டேன் என்று. அத்திமரத்துக்கு கீழே என்றால் என்ன? அத்திமரம் என்றால் இஸ்ரவேல் ஜனத்தை குறிக்கிறது. வேதத்துல எங்கெல்லாம் அத்திமரம் இருக்கிறதோ அதெல்லாம் இஸ்ரவேல் ஜனத்தை மாத்திரம் குறிக்கிறது. இப்போ ஆண்டவர் சொல்றாரு, உன்னை அத்திமரத்துக்கு கீழே கண்டேன். அப்படி என்ன சொல்றாரு? நீ இஸ்ரவேல் ஜனத்தின் மக்களோடு கூட இருக்கிறத கண்டேன். எனக்கு ரொம்ப ஆச்சரியப்பிரியமானது எப்படி பிள்ளைகளே, நீ இஸ்ரவேல் ஜனத்தோடு கூட இருக்கிறத நான் பார்த்தேன். ஆனா அது பெருசு இல்ல, அது பெருசு இல்ல. நீ பூமி அனைத்திற்கும் உன்னை நான் அனுப்பணும். நீ இஸ்ரவேல் தேசத்துக்கு கீழே உட்கார்ந்து இருக்கிறது பெருசு இல்ல. நீ சமாரியாவுக்கு போகணும், பூமியின் கடைசி பரியந்தமும் போகணும். இப்ப வாசிங்க. இயேசு அவருக்கு பிரதியுத்தரமாக, அத்திமரத்துக்கு கீழே உன்னை கண்டேன் என்று நான் உனக்கு சொன்னதினாலேயா விசுவாசிக்கிறாய்? இதிலும் பெரிதானவைகளை காண்பாய் என்றார். இதிலும் பெரிதானவை என்னன்னு அர்த்தம்? நீ அத்திமரத்துக்கு கீழே மட்டும் இல்ல, நீ பூமி அனைத்திலும் உள்ள ஜனங்களுக்கு உன்னை ஆசீர்வாதம் வைக்கணும். இதிலும் பெரிதானவைகளை காண்பாய் என்றார். பின்னும் அவர் அவனை நோக்கி, வானம் திறந்திருக்கிறதையும் தேவதூதர்கள் மனுஷகுமாரனிடத்திலிருந்து ஏறுகிறதையும் இறங்குகிறதையும் நீங்கள் இது முதல் காண்பீர்கள். அதே போல இங்கே சொல்லப்பட்டிருக்கு, தேவ தூதர்கள் மனுஷகுமாரத்திலிருந்து ஏறுகிறதையும் இறங்குறதையும் நீங்கள் இது முதல். நீ தேசத்தை விட்டு தேசம் போவாய், நீ கண்டத்தை விட்டு கண்டம் போவாய், நீ எந்த இடத்துக்கு போனாலும் உனக்கு உரிய தேவதூதனை கர்த்தர் அனுப்புவார். அந்த தேசத்தின் தேவதூதர்கள் உன்னை பராமரிப்பார்கள். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, எவ்வளவு ஆச்சரியம் என்று கவனிக்க முடிகிறதா?
எனக்கு ரொம்ப ஆச்சரியம் என்னன்னா, இந்த தேசத்தினுடைய தேவதூதன் அந்த தேசத்துக்கு போக முடியாது, அந்த தேசத்துக்கு வேற தேவதூதர்கள். அப்படியானால் அருமை ஆண்டவர் எவ்வளவு கருத்தாக, எவ்வளவு அழகாக, எவ்வளவு நேர்த்தியாக நாம் ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் தேவதூதர் கொடுத்தது மட்டுமல்ல, தேசத்திற்கு தேசம் தேவதூதர்கள் வித்தியாசப்படுகிறார்கள். ஆச்சரியத்திலும் ஆச்சரியம். உன்னை ஆண்டவர் தேசத்திற்கு ஆசீர்வாதமாக வைக்கிறார். அதான் யாக்கோபினுடைய சுதந்திரம். கண்பான தேவனுடைய பிள்ளைகளை, இந்த உலகத்திலே கர்த்தர் நம்முடைய திருச்சபையை இந்த உலகம் முழுவதும் வைத்திருக்கிறது ஆசீர்வாதம் என்ன தெரியுமா? யாக்கோபுடைய சுதந்திரங்க, யாக்கோபுடைய சுதந்திரம். இன்னைக்கு இந்த சபையை குறித்து எவ்வளவு நீங்க தரமட்டமாக பேசினாலும் சரி, இந்த சபை தான் யாக்கோபுடைய சந்ததி, இந்த சபை தான் யாக்கோபினுடைய சுதந்திரம். தேசம் முழுவதுக்கும் இருக்கிற ஒரே சத்தியம், ஆண்டவருடைய பரிசுத்த நாளை ஆசரித்து அவருடைய வருகைக்காக காத்திருக்கணும். ஒரே சத்தியம். ஆண்டவருடைய ஓய்வு நாளை அனுசரிக்கணும், ஓய்வு நாளை ஆசரிக்கணும், அவருடைய வருகைக்காக காத்திருக்கணும். வேற என்னத்தையும் ஆண்டவர் நம்மிடத்துல எதிர்பார்க்கிறார். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஒரு ஏணி பூமியில வைக்கப்பட்டது. அந்த ஏணியில தேவதூதர்கள் இங்கிருந்து கீழே இருந்து மேலே ஏறியும் மேலே இருந்து கீழே இறங்கியும் இருக்கிறார். இரண்டாவது, ஆண்டவர் சொல்றாரு, நீ படுத்திருக்கிற பூமியை உனக்கு தரேன். ஆபிரகாமுக்கு சொல்லுங்க நீ படுத்திருக்கிற பூமின்னு, ஈசாக்கு சொல்ல நீ படுத்திருக்கிற பூமின்னு. ஆபிரகாமுக்கு சொன்னாரு, நீ வடக்கே தெற்கே கிழக்கே 4 திசையிலும் பாரு, உனக்கு தருவேன்னு சொன்னாரு. நீ நடந்து பாரு, நீ எவ்வளவு தூரம் நடக்கிறியோ அதை தர. ஆனால் இந்த யாக்கோபுக்கு மட்டும்தான் ஆண்டவர் சொன்னாரு, நீ படுத்திருக்கிற பூமி உனக்கு தருகிறேன். என் கண்பான தேவனே, எனக்கு ரொம்ப ஆச்சரியம் என்ன தெரியுமா? இந்த யாக்கோபுடைய காலத்துலதான் என் கண்பானவர்களே அவன் என்ன செய்வான் பாருங்க, நான் அதை போட்டிருக்கேன் பாருங்க, எவ்வளவு ஆச்சரியம் பாருங்க. அவன் படுத்திருக்கிற பூமி ஏன் ஆண்டவர் சொன்னார் அப்படின்னா, என் கண்பானவர்களே, ஆண்டவரா இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திற்கு இந்த பூமிக்கு தான் வந்தாருங்க. இயேசு கிறிஸ்து பரலோகத்தை விட்டு இந்த பூமிக்கு வந்தாரு. எதுக்காகன்னா, யாக்கோபு படுத்திருக்கிற பூமியை யாக்கோபு கொடுக்கணும். அவர் இந்த பூமியில வந்து பாடுபட்டு இருக்கிறாரு, இந்த பூமியில வந்து மரித்து இருக்கிறாரு, ரத்தம் சிந்தி இருக்கிறாரு. இந்த பூமியில அவர் அடக்கம் பண்ணப்பட்டார், இந்த பூமியிலிருந்து அவர் உயிர் தெழுந்திருக்கிறார். அவர் நமக்காக பிதாவுடைய வலது பாசத்திலே இருக்கிறார். யாருக்காக தெரியுமா? யாக்கோபினுடைய சுதந்திரத்தை கொடுக்கிறதுக்காக. ஆமென். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த ஆண்டவர் யாக்கோபு படுத்திருக்கிற பூமியை கொடுக்கிறேன்னு சொன்னார்னா, எனக்கு அன்பானவர்களே எவ்வளவு ஆச்சரியம். ஆண்டவரா இயேசு கிறிஸ்து உலகத்துல வந்து நமக்காக பாடுபட்டு மரித்து ரத்தம் சிந்தி நமக்கு எல்லாவற்றையும் செய்து இலவசமாக சொல்றாரு, இந்த பூமி அனைத்தையும் உனக்கு கொடுத்துட்டேன். அவர் நமக்கு கொடுத்துட்டு போயிருக்காருங்க. இந்த பூமியில் உள்ள ஜனங்கள் எல்லாருக்கும் இந்த சபை சாட்சியாக இருக்க போகுது. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, படுத்திருக்கிற பூமி, ஆபிரகாம் சொன்னாரு, பார்க்கிறதெல்லாம் உனக்கு கொடுப்பேன், நீ நடக்கிறதெல்லாம் உனக்கு கொடுப்பேன். ஈசாக்கு சொன்ன குடியிருக்கிற தேசத்தை உனக்கு கொடுப்பேன். ஆனால் யாக்கோபுக்கு மட்டும் சொன்னாரு, நீ படுத்திருக்கிற பூமியை உனக்கு கொடுப்பேன், தேசத்தை அல்ல பூமியின் கடைசி பரியந்தம் உனக்கு கொடுப்பேன் என்று யாக்கோபுக்கு தேவன் வாக்குத்தத்தம் பண்ணினார். எவ்வளவு ஆச்சரியமான வாக்குத்தத்தம் எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே. பூமியில யாக்கோபு பூமியின் அவருடைய சந்ததி பூமியின் தூளை போல இருக்கும். ஆதியாகமம் 28:14 பாருங்கள். உன் சந்ததி பூமியின் தூளை பாருங்க, எத்தனை முறை பூமியை குறித்து சொல்றாரு பாருங்க, எத்தனை முறை பூமியை குறித்து சொல்றாரு பாருங்க. அவர் தேசத்தையே சொல்லல. ஆபிரகாமுக்கு தேசம் தேசம் தேசம்ன்றாரு, ஆனா யாக்கோபுக்கு பூமி பூமி பூமின்றாரு. உன் சந்ததி பூமி தூளை போல இருக்கும். நீ மேற்கையும் கிழக்கையும் வடக்கையும் தெற்கையும் பரம்புவாய். உனக்குள் உன் சந்ததி பூமியின் வம்சங்கள் எல்லாம், மறுபடியும் சொல்றாரு பாருங்க, பூமியின் வம்சங்கள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்படும். என்ன ஆசீர்வாதம்? என்ன ஆசீர்வாதங்க? காரு பங்களாவா? பூமியில வம்சம் எல்லாம் உனக்குள்ள ஆசீர்வதிக்கப்படும். பரிசுத்தமான ஓய்வு நாளை ஆசரிக்கிற அந்த கூட்டம் ஆசீர்வதிக்கப்படும், ஆசீர்வதிக்கப்படும். அதுதாங்க மேலான ஆசீர்வாதம். அதை விட ஒரு ஆசீர்வாதம் வேற யாருக்கும் கிடைக்க முடியாது. அந்த ஆசீர்வாதத்தை கர்த்தர் இந்த மீதமான திருச்சபை கொடுத்திருப்பதற்காக நான் ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கிறேன். இது யாக்கோபினுடைய
சந்ததி. இது யாக்கோபுடைய சுதந்திரம். ஏனென்றால் பூமி முழுவதையும் உனக்கும் உன் சந்ததிக்கும் தருவேன். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, பூமியின் தூளை போல உன் சந்ததி இருக்கும். அப்புறம் சொல்றாரு பாருங்க, பூமியின் வம்சம் எல்லாம் ஆசீர்வதிக்கப்படும். எவ்வளவு மேலான ஆசீர்வாதம் எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே. பாருங்கள், ஆண்டவர் இரண்டாம் முறையாக வரும்போது அவர் ஏதோ ஒரு தேசத்தில் இருக்கிற ஜனத்தை மட்டும் கூட்டிட்டு போக வரலங்க. ஏதோ ஒரு ராஜ்யத்தில் இருக்கிற ஜனங்களை மட்டும் கூட்டிட்டு போக வரல. பூமியின் கடைசி பரியந்தம் இருக்கிற ஜனத்தையும் சேர்த்து ஆண்டவர் பரலோகத்துக்கு அழைத்து செல்லும்படியாகத்தான் அவர் வருகிறார். அப்படியானால் ஒரே ஒரு சபை, இந்த மீதமான சபை, ஆண்டவருடைய ஊழியத்தை செய்து முடிக்க போகிற சபை, உலகத்தின் கடைசியில் இருக்கிற ஒருவனையும் ஆண்டவர் அழைத்து செல்ல வேண்டுமானால் இந்த சபை மாத்திரமே அந்த ஊழியத்தை செய்து முடிக்கும். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த சபை பிழைப்புக்காக இருக்கிற சபை அல்ல. இந்த சபை பிழைப்புக்காக இருக்கிற சபை அல்ல. இந்த சபை முத்தூதின் சத்தியத்தை சொல்லுகிற சபை. பூமியின் கடைசி பரியந்தமும் இருக்கிற ஜனத்திற்கு சொல்ல வேண்டிய சத்தியம் இந்த சபைக்கு இருக்கிறது. ஒரு மேலான சபை. எனக்கு அன்பானவர்களே, இந்த சபையை குறித்து யாராவது ஏதாவது பேசினால் தயவாக நினைத்துக் கொள்ளுங்கள், நீங்கள் அறுப்புண்டு போவீர்கள். நீங்கள் இந்த பூமியிலிருந்து அறுப்புண்டு போவீர்கள். யாக்கோபின் சுகந்தம் நமக்கு கிடைக்காம போயிடும். இந்த சபையில இருந்து, இந்த சபையில கர்த்தருடைய ஊழியத்தை செய்து, இந்த சபையில ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டு, எனக்கு அன்பானவர்களே, இந்த சபையின் ஆசீர்வாதத்தை, இந்த சபையினுடைய அந்த அருமையான தாற்பயங்களை, உபதேசங்களை பூமியில் உள்ள எல்லா ஜனங்களுக்கும் எடுத்து செல்லப்பட வேண்டும். அதுதான் யாக்கோபுடைய சுதந்திரம். நீ பூமியின் கடைசி பரியந்தமும் எனக்கு சாட்சியாக இருப்பீர்கள் என்பது யாக்கோபுடைய சுதந்திரம். அந்த சுதந்திரத்தை அடைவதற்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிற முத்தூதின் செய்தி, அந்த செய்தியை நாம் பூமியில் உள்ள எல்லா ஜனங்களுக்கும் இந்த கடைசி செய்தியை நாம் சொல்லி முடிக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். எனக்கு நேரம் இல்லை எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே. அதிகமான வேத வசனங்கள் நமக்கு இருக்கிறது. அந்த கடைசியாக இந்த ஆண்டவர் நமக்கு கொடுத்த அந்த முத்தூதை மாத்திரம் நான் சொல்லி முடிக்க விரும்புகிறேன். பூமியில் உள்ள வம்சம் எல்லாம் உனக்குள் ஆசீர்வதிக்கப்படும். எப்படி அந்த ஆசீர்வாதம் வரும் என்று சொன்னார். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, வேதம் சொல்லுகிறது, மத்தேயு 28வது அதிகாரம் 19வது வசனத்தை வாசிப்போம். ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீசராக்கி பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்திலே அவளுக்கு ஞானஸ்தானம் கொடுத்து, ஞானஸ்தானம் கொடுத்து, நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கை கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன். யாக்கோபு சொன்னாரு, நீ போற இடத்துல எல்லாம் கூட இருப்பேன் சொன்னாங்க. யாருக்கு சொன்னார் தெரியுமா? நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளும் சீசனாக்குகிற பிள்ளைகளை ஆண்டவர் சொல்றாரு, நான் உன் கூட இருப்பேன்னு சொல்றேன். எல்லாரும் கூடயும் இருப்பாரு. ஆண்டவுடைய சுவிசேஷத்தை எடுத்து செல்கிற பிள்ளைகளோடு கர்த்தர் இருப்பேன் என்று சொல்லுங்க. முடிவு பரியந்தமும் சகல நாட்களிலும் நான் உங்களோடு கூட இருப்பேன் என்று வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கிறார். அந்த முத்தூதின் வசனங்களை நாம் வேகமாக வாசிப்போம். வெளிப்படுத்த 14:7 வாசிப்போம். மிகுந்த சத்தமிட்டு தேவனுக்கு பயந்து அவரை மகிமைப்படுத்துங்கள். அவர் நியாய தீர்ப்பு கொடுக்கும் வேளை வந்தது. வானத்தையும் பூமியையும் சமுத்திரத்தையும் நீரூற்றுகளை உண்டாக்கினவரை தொழுது கொள்ளுங்கள் என்று கூறினார். வானத்தையும் பூமியையும் சமுத்திரத்தையும் நீரூற்று உண்டாக்கினவரே தொழுது கொள்ளுங்கள் என்று கூறினார். வேறொரு தூதன் பின் சென்று பாபிலோன் மகாநகரம் விழுந்தது. தன் வேசித்தனமாகிய உக்கிரமான மதுவை சகல ஜாதிகளுக்கும் குடிக்க கொடுத்தாலே என்றார். தன் வேசித்தனமான உக்கிரமான மதுவை சகல ஜாதிகளுக்கு குடிக்க கொடுத்தாலே என்றார். 9வது வசனம். அவர்களுக்கு பின்னே மூன்றாம் தூதன் வந்து மிகுந்த சத்தமிட்டு மிருகத்தையும் அதன் சொருபத்தையும் வணங்கி தன் நெற்றியிலாவது கையிலாவது அதன் முத்திரையை தரித்துக் கொள்ளுவன் எவனோ அவன் தேவனுடைய கோபாக்கினையாகிய பாத்திரத்திலே கலப்பில்லாமல் வார்க்கப்பட்ட அவருடைய உக்கிரகமான மதுவை குடித்து பரிசுத்த தூதர்களுக்கு முன்பாகவும்
ஆட்டுக்குட்டியானவருக்கு முன்பாகவும் ஆட்டுக்குட்டியானவருக்கு முன்பாகவும் அக்கினியினாலும் அக்கினியினாலும் கந்தகத்தினாலும் அந்தகத்தினாலும் பாதிக்கப்படுவான். 11வது வசனம். அவருடைய வாதையின் புகை அவருடைய வாதையின் புகை சதா காலங்களிலும் எழும்பும். சதா காலங்களிலும் எழும்பும். மிருகத்தையும் அதன் சொருபத்தையும் மிருகத்தையும் அதன் சொர்பத்தையும் வணங்குகிறவர்களுக்கும் வணங்குகிறவர்களுக்கும் அவருடைய நாமத்தின் முத்திரையை தரித்துக் கொள்ளுகிற ஜெவனும். நல்ல கவனிக்கிற கண்பாடுகளே, ஆராதனையை குறித்து சொல்லப்படுகிறது, ஓய்வு நாளை குறித்து சொல்லப்படுகிறது. மிருகத்தையும் அதன் சொர்பத்தையும் வணங்குகிறவர்களுக்கும் அதன் நாமத்தின் முத்திரையை தரித்துக் கொள்ளுகிற எவனுக்கும் இரவும் பகலும் பகலும் இளைப்பாறுதல் இராது. அடுத்த வசனம், கடைசி வசனம். தேவனுடைய கற்பனைகளையும் இயேசுவின் மேலுள்ள விசுவாசத்தையும் காத்துக் கொள்ளுகிறவர்களாகிய பரிசுத்தவான்களுடைய பொறுமை இதிலே விளங்கும் என்று கூறினார். கண்பான தேவனுடைய பிள்ளைகளே, யாக்கோபின் சுதந்திரம் என்றால் பூமி அனைத்திற்கும் உள்ள சுதந்திரம். ஏதோ ஒரு தேசத்திற்கு மட்டுமல்ல, ஏதோ ஒரு ராஜ்யத்திற்கு மட்டுமல்ல, இது பூமி அனைத்திற்கும் உள்ள சுவிசேஷம். ஒரே ஒரு சுவிசேஷம், நித்திய சுவிசேஷம், நித்திய சுவிசேஷம், 3 தூதனுடைய சுவிசேஷம். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த உலகம் முழுவதிலும் 2 கூட்டம் இருப்பார்கள். கடைசியாக கர்த்தருடைய ஓய்வு நாளை ஆசரிக்கிற ஒரு கூட்டம், ஓய்வு நாளை ஆசரியாத ஒரு கூட்டம். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த கடைசி நாட்களிலே யாக்கோபின் சுதந்திரம் என்றால் என்ன? யாக்கோபின் சுதந்திரம் எதை குறிக்கிறது? யாக்கோபின் சுதந்திரத்துல என்ன ஆசீர்வாதம் இருக்கிறது? யாக்கோபின் சுதந்திரம் நாம் அதை அடைந்திருக்கிறோமா? இந்த யாக்கோபின் சுதந்திரத்தை நாம் அடைவதற்கு பிரயாசப்படுவோம். பரிசுத்தமான ஓய்வு நாளை பரிசுத்த குலைச்சலாக்காமல் ஆசரிப்போம். யாக்கோபின் சுதந்திரம் நமக்குரியது. யாக்கோபின் தேவன் நம்முடைய தேவனாக இருக்கிறார். அந்த யாக்கோபினுடைய ஆசீர்வாதமும், யாக்கோபினுடைய சேஷபுத்திரமும், யாக்கோபினுடைய எல்லா நன்மைகளையும் கர்த்தர் நமக்கு கொடுக்க அவர் ஆயத்தமாக இருக்கிறார். யாருக்கென்றால் அவருடைய பரிசுத்த ஓய்வு நாளை ஆசரிக்கிற பிள்ளைகளுக்கு, அவருடைய பரிசுத்த ஓய்வு நாளை குலைச்சலாக்காமல் இருக்கிற பிள்ளைகள், அந்த பரிசுத்த ஓய்வு நாளை பரிசுத்தமாக அனுசரிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் ஆண்டவர் யாக்கோபின் சுதந்திரத்தை அவர் கொடுக்கிறார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை தேவன் தருவாராக. ஆமென்.